மக்களே, தாய்லாந்து ட்ரிப்பு போயிருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ, அதில ஃபர்ஸ்ட்டு டேல நடந்த சம்பவங்கள் பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போது. அதில குறிப்பா ஒரு 3 விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். 1 அங்க போயிட்டு ஃபுட்டு, டிராவலிங் அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதையும், 2வது அங்க ஒரு அக்வேரியம் போய் மீட் பண்ணி அந்த ஸ்னேக்கு கூட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல கம்யூனிட்டில. அதில நெறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தோம். அத பத்தி பார்க்க போறோம். 3வது பார்த்தீங்கன்னா, பட்டையா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ன்ற மாரி ஒரு ஏரியா. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம தாய்லாந்தில் போனீங்கன்னா பாம்புலேருந்து எல்லாத்தையும் சமைச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏரியா தான். ஸோ அதில் நடந்த அனுபவங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் டான் மொயிங் அந்த ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் பட்டையால தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து அந்த ட்ராவலிங் ஹவர்ஸே நியர்லி பார்த்தீங்கன்னா 1½ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 180 கிலோமீட்டர் 1½ ஹவர்ஸு. ஆனால் பயங்கரம். ஏன்னா நாங்கள் காலைல அதிகாலை ஒரு 5 மணிக்கு இதெல்லாம் போனதால் எங்களை எடுத்துகிட்டு ஒரு 6, 6:30 அந்த டைமிங்கில் எடுத்துகிட்டு அந்த பட்டையா நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்த லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு விட்டாங்க. ஏன்னா அங்கே 1½ மணி நேரம் ஃபாஸ்ட்டுன்றதால அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரோடுலாம் வேற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு மக்களே. ஸோ போனதே தெரில. கரெக்டாக அங்கே ஜாயின் பண்ணோமா, எழுந்த உடனே பசி. உடனே பசிக்குதுன்னும் போது ஃபுட்டு நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு இருந்துச்சு. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா 170 பாத்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த 170 பாத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டு அன்லிமிட்டெட் பஃபெட்டில் ஃபுட்டு கொடுப்பாங்க. சரி போய் பார்த்தா நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு. போய் பார்த்தா அதில் மினிமம் ஒரு 2 இந்தியன் டிஷ் இருக்குது. இட்லி கொண்டு அவங்க வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பஃபே அன்லிமிட்டடாக என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதில் முழு முட்டையாக இருக்கட்டும், ஆம்லேட்டாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இந்தியன் ஃபுட்டு தான் செட் ஆகும்னா 170க்கு நீங்கள் போய் அங்கே சாப்பிட்றது பெரிய விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு இந்தியன் ஹோட்டல் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் போய் தேடினீங்கன்னு வச்சுங்களேன், நார்மலாக நம்ம ஒரு தோசை வாங்கினீங்கன்னாவே 170 ரூபா ஆயிடுது. அதே நீங்கள் இந்த பஃபேக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானது அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். முட்டை கொண்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அது ஓகே. ஆனால் நீங்கள் சைனீஸ் ஃபுட்டு நூடுல்ஸோ இல்லை சிக்கனோ இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்ற நபராக இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி சாப்பிட்றதால நமக்கு கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட அந்த ஹோட்டல் பேர் சன்ஷைன் நினைக்கிறேன். சன்ஷைன் ஹோட்டலில் 170க்கு டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 170க்கு முடிச்சிடுறது. அன்லிமிட்டடாக கொடுக்குறது. வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் மக்களே. சூப்பராக நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்டு அடுத்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போனால் எண்டில் பார்த்தீங்கன்னா பீச் அந்த பீச்சோட வியூ பாயிண்ட்டு வேற மாதிரி இருந்தது. அதில் குளிக்கிறதுக்கான ஒரு இடம்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த எல்லோ மார்க் போட்டிருக்காங்க. அந்த எல்லோ மார்க்கில் தான் நம்ம போய் குளிக்கணும். அதை தாண்டி எங்கேயுமே குளிக்கக்கூடாது. அதுதான் குளிக்கிறதுக்கான ஏரியா. அதை தாண்டி லாங் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இது பண்ணுவாங்கல்ல, பலூனில் பறப்பாங்களே, அந்த மாதிரி பலூனில் பறக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ரேசிங் போட்டில் ரேஸ் ஓட்டுறதுன்ற மாதிரி நிறைய காட்சிகள் பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் போய் எண்டு பீச்சு பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பொறுத்தவரையும். ஸோ நீங்களும் அதை பார்த்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் நம்புகிறேன் மக்களே. டே 1 ஆஃப் தாய்லாந்து எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்வேரியம் தான். அதில் நிறைய வெரைட்டிஸ், அதில் குறிப்பாக ஒரு பாம்பு செக்மெண்ட் இருக்குது. அதில் வீடியோ வரும், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது நகரும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ இந்த அக்வேரியத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பார்ப்போம் வரிசையாக. தக்ஷித இங்க பாருடா. फोटो ज्यादा अच्छी आ रही फोटो तुमको लेना पड़ेगा।
Darong ini tu ya lagi, bil dari saya lagi. Kalau फोटो இது என்ன விஷயம் பீச் பீச் ஃபிஷ் எனக்கு அக்கா சொல்ல தண்ணிக்குள்ள நான் அப்பா இந்த ஃபிஷ் பாருப்பா சூப்பரா இருக்கு பெருசுனா தம்புனா பதேனிப்பா சூப்பர் அப்பா நீ அப்பா நாட்ல இருந்து ஐ சரிது நம்ம தாத்தா காலத்துல தாத்தா இந்த கம்பரத்தை பத்திட்டானே வந்தீங்க எங்க யார் பத்துட்டா யார் பத்துட்டோங்களா ஏறி பண்ணு ஏய் மேல இருக்கு அப்பா டிராகன் பா ரெண்டும் வந்து பத்துட்டு இருக்குது அப்படியே ரெண்டும் பத்திடுச்சு. இவ்வளவு புஷ் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்பா ஷார்க் பா டேய் டேய் இங்க போறோம் அப்பா ஷார்க் பா ஷார்க் மாமா மேல பாரு மாமா ஷார்க் குட்டி குடி ஆமா ஹலோ ஷார்க் Thank you. Thank you. Thank you. தேங்க் யூ நான் தெரியாது சொல்ல தெரியாது தேங்க் யூ சொல்றேன் எனக்கு தாவல போட்டுட்டா அதான் பெருசு. அப்பா எனக்கு தாவல நான் செம சைஸ் இது சரியும். அப்பா ரெண்டு மாமா இது என்ன மீன் தெரியுமா? முழுங்கிரும் அது. அரவணா தான் அது. அது செவிலே ரொம்ப இதுவா இருக்கும் ஆம். நம்ம புடிக்கிடுமா அது இது நீ போட்டனா கடிச்சுதுன்னா கையெல்லாம் இதுவாயிரும். இதுப்பா அந்த செவிலே இந்த இது கராலே சொல்லுவாங்க அந்த அந்த மீன் சாப்பிட்றதுக்கே ஒரு மீனை தான் போடுவாங்க. அது பிடிக்கும், பட்டுன்னு பிடிச்சிரும். சரியான இதுல வராம ஆனால் எப்படி இதை விட குட்டி, இதை விட மீடியம் சைஸ்ல இருந்தால் ஒன்றும் பண்ணாது. குட்டி சைஸ்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சிரும். மணி இது பாரு நல்லா பேசு சூப்பரு, சரியான பெருசு. ஷார்க்கா? கரெக்டாக நம்ம சைஸை விட பெருசு போல. பைத்தான்றா செம விஷம் இருக்கும், கச்சிதனம். கண்டிப்பா தண்ணியில போட்டு பைத்தான் மக்கரே, எல்லாரும் அந்த அக்வாரியத்தில் நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீமோவில் இருந்து, அந்த அரவானால இருந்து,
அதுக்கப்புறம் டேங்க் கிளீனர் முதற்கொண்டு எல்லா ஃபிஷ்ஷஸையும் ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ எவ்வளோ காட்ட முடியுமோ அதெல்லாம் காமிச்சிருக்கிறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே அந்த பாம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தவக்கலை, அதுக்கப்புறம் அது நிறைய இருந்தது, அது எல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம ஏரியாலலாம் நம்ம பைக் எடுத்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அங்கேயும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஸோ ஹோட்டல்லேருந்து அதர் பிளேசஸ்லாம் போகிறதுக்கு ட்ராவலிங்க்கு பைக் வேணும். ஸோ அங்கே ரெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 கிட்டத்தட்ட ஒரு 3 பைக் எடுத்திருந்தோம். அந்த பைக்கெல்லாம் அங்கே ஓட்டிட்டு இந்தியாவில் வந்து பைக்கை ஓட்டும் போது நினச்சா அந்த மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அங்கே ஓட்டுற பைக்லாம் வேறு மாதிரி இருக்குது, ரோடும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இங்கே என்னடான்னா மண்ணு தொல்லை, ஸ்பீட் பிரேக்கர் தொல்லை, பைக்கு தொல்லைன்ற மாதிரி ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்குது. அதில் அந்த பைக் ஓட்டுறதுக்கும் செமையாக இருந்துச்சு. அதில் கூட சாவி போட்டுலாம் திரும்ப வேணாம், அந்த மாதிரி ஒரு பைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதையும் இங்கே ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம போகிற செக்மெண்ட் என்னென்னா பட்டையா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது. அது 1 by 1 சொல்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னா என்னன்றதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுற்றி இருக்கும். அந்த தண்ணிக்கு மேலே ஒரு மார்க்கெட்டை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகே, அந்த கட்டைகள் இதெல்லாம் போட்டு அமைச்சிருப்பாங்க. இதில் போனீங்கன்னா அதை சுற்றி பார்க்குற இடங்களுக்கு உள்ளே போனோன்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு அது செட் அமௌண்ட் 20 30 ஸோ எவ்வளோன்னு தெரில. கரெக்டாக அந்த டிக்கெட்டை எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். எக்ஸாக்ட் அமௌண்ட் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிங் போகிற மாதிரி, ஸோ தண்ணிக்கு நடுவில் தானே இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ தண்ணி அதில் உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்காக மாதிரி போட்டிங் போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும். அதை சுற்றி வரிசையாக கடைகள்லாம் நிறையவே இருக்கும். அந்த கடைகளில் சொல்லணும்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு கடை நான் ஒன்று பார்த்தேன், அதை ஹைலைட்டாக சொல்லிடுறேன். எல்லாரும் ஆம்லேட் சாப்பிட்ருப்பீங்க. என்ன சாப்பிட்ருப்பீங்க? கலக்கி சாப்பிட்ருப்பீங்க, ஆனியன் போட்டு சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. யாராவது வாழைப்பழம் ஆம்லேட் சாப்பிட்ருக்கீங்களா? வாழைப்பழத்தை வச்சு ஒரு தோசை சாப்பிட்ருக்கீங்களா? ஐ மீன் நம்ம மாவுல வாழைப்பழத்தை போட்டு தோசை சுட்டுலாம் பார்த்துருக்கோம். நான் ஆம்லேட்டில் வாழைப்பழத்தை போட்டு பார்த்துருக்கீங்களா மக்களே? அந்த மாதிரி ஒரு தோசை சுடுற செக்மெண்ட்டையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. நான் சாப்பிடல, பட் கேட்டாங்க, நான் வேணான்ட்டேன். அந்த ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாம்புலேருந்து அந்த பூச்சிகள் வெட்டுக்கிளி இட்டுக்கிளின்ற மாதிரி ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்குல்ல, அத்தனை பூச்சிகள் கொண்ட அங்கே சமைச்சு கொடுக்குற இடமும் பார்க்க முடிஞ்சு. சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. அதுலேயும் கிராம் கணக்கு 100 கிராமா 50 கிராமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். அந்த ஏரியா பக்கம் போகும்போதே நமக்கெல்லாம் வந்து அப்படியே வாமிட் சென்சேஷன்லாம் வருது. ஆனால் அங்கே போயிட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். என்னென்னா நண்டு ஃப்ரை. நண்டு பேசிக்கலாக நம்ம ஏரியாலே சாப்பிட்றது தானே, அந்த ஒரு ஃப்ரையை போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். மற்றபடி அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் நம்ம நடந்து போகும்போதே ஒரு மிதக்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றா காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. பை.กินอะไร อยากกินกาแฟบางง่วงเดินไปถึงร้านกาแฟไปกัน மக்களே, இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு ஒரு பக்கம் அங்கே ஃபுட்டை பற்றியும் ட்ராவலிங்கை பற்றியும் அடுத்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை பற்றியும் அடுத்து அக்வாரியம் பற்றியும் நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய பாகங்கள் ரிலீஸ் ஆக போகுது தாய்லாந்து சம்மந்தப்பட்டு. அது எல்லாத்துக்குமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.